little mouse, cause I'm an albatross. I'm an albatross. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிஃப்ட் பாக்ஸ் செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் கிஃப்ட் பாக்ஸ் யாருக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்காவுக்கு வந்து மேரேஜ். ஸோ இன்றைக்கி தான் மேரேஜ், அதாவது நான் வந்து 2 நாள் முன்னாடியே இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எப்போ மேரேஜ்னால் அக்டோபர் 30. ஸோ அன்றைக்கி தான் இதை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இன்றைக்கின்னு சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் கிஃப்ட் பாக்ஸ் அவங்களுக்காக பண்ணேன். இந்த மாதிரி கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி வெட்டிங் கூட கிஃப்ட் பண்ணலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கூட கிஃப்ட் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் கிஃப்ட் செஞ்சு உங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு, நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், பெரிய சைஸில் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து நான் 4 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட கார்ட்போர்ட் பாக்ஸ்லலாம் நீங்கள் வெறும் கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நான் 4 சைடும் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நம்ம செஞ்சு வச்சுருந்த 4 சைடும் வந்து பிளாக் கலர் சார்ட்டால் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண 3 சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சோண்டு. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் சார்ட்டால் மூடிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இடத்துல இருக்குது பிளாக் சார்ட்டு. ஸோ அங்கேயே நம்ம வந்து பிளாக் சார்ட்டால் கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து சென்டரில் வந்து கரெக்டாக வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸஸ்லாம் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் சார்ட் வந்து கவர் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு சைடு வந்து கவர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு எப்படி மூடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து கேப் செய்யணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பாக்ஸ் சைஸ்க்கு வந்து நான் வந்து சைடில் வந்து கரெக்டாக சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ எதுக்குன்னா, ஒவ்வொரு கார்னர்லேயும் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இருந்தால் தான் பாக்ஸ் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸுக்கு கேப்பு ரெடி ஆயிடும். ஸோ அதை மடித்து நம்ம எக்ஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இன்னொரு பீஸோடு ஒட்டிடுங்க. ஸோ க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம அந்த பாக்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் செய்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். நான் அந்த சார்ட்டில் செஞ்சனால என்ன ஆயிடுச்சு, அது வந்து மடங்குச்சு. ஸோ நீங்கள் செய்கிறதுனா அதில் செய்யாதீங்க. நீங்கள் வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான கார்ட்போர்ட்லேயே செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் சைஸில் 4 சார்ட் எடுத்திருக்கேன். நடுவில் வைக்கிறதுக்கு ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 32 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 4 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 4 ஸ்கொயர் பீஸை வந்து இதில் ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு 4 ஸ்கொயர் பீஸு. ஸோ இதை வந்து மடக்கும் போது நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிடும். ஸோ இதுக்கும் கேப் ரெடி பண்ணோம். ஸோ அதே 32 சென்டிமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா 2 சென்டிமீட்டர் வச்சு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கார்னர்லேயும் 2 சென்டிமீட்டர் வச்சு நம்ம இதுக்கு கேப் செய்யலாம். ஸோ இதே மாதிரி கட் பண்ணி மடக்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை கட் பண்ணி மடக்கி வச்சுட்டேன். ஸோ அதை மடக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கும் கேப் ரெடி ஆகியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சார்ட்டில் மடங்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டேப்புக்குள்ளே கம்பி மாதிரி ரெடி பண்ணி அதில் ஒட்டியிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம் ரெண்டுமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் பாக்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம்.
ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா அந்த பெரிய சைஸ் கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே ஒயிட் கலர் சார்ட் ஓட்ட போகிறோம். ஸோ இந்த பையன் தான் எனக்கு வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணுவேன். இவன் பேர் வந்து பிரணவ். இவன் வீட்டு பக்கத்தில் தான் இருப்பான். டெய்லியுமே வந்துடுவான், வாங்கினே செய்வோம்னேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இவனுக்கு கொடுக்குற வேலை இது ஒன்று மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் சார்ட் உள்ளே விட்டுறோம். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் சார்ட் வாங்கி ஒட்டிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஒயிட் கலர் சார்ட் தான் ஒட்டுவோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 74 சென்டிமீட்டர் இன்ட்டு 74 சென்டிமீட்டர் சைஸில் ஒரு ஸ்கொயர் சைஸ் சார்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள 3 பாக்ஸாக ஒவ்வொரு சைடும் 3 பாக்ஸ் வர மாதிரி மொத்தம் வந்து 9 பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு ஹார்டின் சைஸ் வந்து 18 இன்ட்டு 18 ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஹார்டின் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதை மார்க் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி 4 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணோம். ஸோ கரெக்டாக கட் பண்ணியாச்சு. ஸோ 4 சைடு ஹார்டின் வந்திருக்கு. இது வந்து எப்படி மடக்கணும்னா ஹார்டின் வந்து நடுவில் மடக்கணும். ஸோ அப்போ தான் வந்து 4 சைடும் நல்லா ஃபுல்லாக மடங்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3வது பாக்ஸுக்கு கேப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்பயும் போல் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி 18 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு 2 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். வச்சுட்டு இதை ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒட்டிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 சைடும் ஒட்டியாச்சு. 4 சைடும் ஒட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி ஆகியாச்சு. ஸோ 3வது பாக்ஸுக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து கேப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ 3வது பாக்ஸ் வந்து 30 இன்ட்டு 30 சென்டிமீட்டரில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹார்டினை வச்சு வரைஞ்சிருக்கேன். ஒவ்வொரு பாக்ஸும் 10 இன்ட்டு 10 சென்டிமீட்டர் அளவில் நான் வந்து 9 பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா இந்த சைஸில் கொடுக்கலாம். இது வந்து செய்கிறது ரொம்பவும் ஈஸியானது தான். நீங்கள் இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் செஞ்சு கூட கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கேப் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தம் வந்து 14 சென்டிமீட்டரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கேப்பு. ஸோ அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிட வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்மளோட பாக்ஸை ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோம் ஷீட் எடுத்து ஹார்டின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பில் என்ன பண்ண போகிறோம் நம்மளோட கார்ட்போர்டில் வந்து ஒட்டிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனை கட் பண்ணி நீங்கள் எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி ஒட்டிக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம உள்ளே ஃபுல்லாக கொஞ்சோண்டு சாக்லேட் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை உள்ளே ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். ஸோ அதை உள்ளே ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இது இவ்வளோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் பாக்ஸ்லேயும் பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து ரிப்பன் மாதிரி பவ் மாதிரி வைக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ரிங்கு பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி நடுவில் வந்து க்ளூ போட்டு அமைக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே சைஸில் 2 பண்ணி 2த்தையும் கிராஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா சின்னதுலேருந்து பெருசு வந்து ஒவ்வொன்றுக்கு மேலே வச்சோம்னா இந்த மாதிரி போ கிடச்சிரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து நம்மளோட கிஃப்ட்டுக்கு மேலே வச்சிடலாம். ஸோ அதை வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் நம்மளே செஞ்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரிப்பனை வந்து
எடுத்து நம்மளோட ஃபஸ்ட்டு பாக்ஸோட கேப்பில் கட்டி அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பை எடுத்து அதை சுற்றி பிளாக் கலர் சார்ட்டை வந்து ஒட்டி அதை வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பாக்ஸோட 4 சைடுமே அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு தர்மாக்கோல் பால்ஸ் வந்து அது கூட கொட்டிட்டோம்னா திறக்கும் போது தர்மாக்கோல் பால்ஸ் வந்து வெளியே கொட்டும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ தான் இருக்கு. ஐயோ மொழியா இருக்க போதுதான்.